என்னையா கேக்குறேன்? என்ன 5000 ரூபாய்ன்னு கேக்குறேன்? என்ன 5000 ரூபாய்? ஒரு தமிழச்சிக்கும் வேலை பேசுறீங்களான்ற? ஒரு தமிழ் பெண்ணை இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு என்ன பிரைஸ் டாக் போடுறீங்களான்ற? எங்க கழுத்துல 5000 ரூபாய் பிரைஸ் டாக் வேலை மாட்டி எங்களை வேலை பேச நினைக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். அப்பனா நீங்க இதுல வேற கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை. யாரு அந்த கலைஞர்? யார் அந்த கலைஞர்? இன்னைக்கு பல பெண்களின் வாழ்வாதாரத்தில் மண்ணள்ளி போட்டு பல பெண்களின் மானத்தை கேள்விக்குறியாக்கின கலைஞரின் உரிமை தொகையான்ற இந்த கேடு கெட்ட தொகை. இதுல கோடை கால செலவுக்கு 2000 ரூபாவா? இன்னைக்கு தமிழ் பெண்ணின் தன்மானத்தை காப்பாத்த வக்கில்லாத அப்ப நீங்க உங்களுக்கு என்ன 5000 ரூபாய் வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் தமிழ் பெண்கள் வேலை போக மாட்டாங்க, வேற வேலையை பாருங்க. இன்னைக்கு திமுகன்றது ஒரு பிசினஸ், ஒரு வணிகம். இன்னைக்கு தமிழ் மக்கள் ஒரு வணிக பொருளா ஆக்கப்பட்டிருக்காங்க. இது பிக் பாக்கெட் அரசுன்றேன். மக்களோட பணத்தையே திருடி எங்களுக்கே லஞ்சம் கொடுக்குறீங்களேயா? கொடுத்த வாக்குறுதியே பெப்ப, உனக்கு பெப்ப, உங்க வீட்டுக்கு பெப்ப, தமிழனுக்கு பெப்பன்னு சொல்ற நீங்க இனிமே எவன் வாக்குறுதியை நம்புவான்? பணத்தை வங்கிக்குள்ள செலுத்திட்டு உடனே ஐயா வந்து மைக்க பிடிக்கிறாரு. என்ன என்ன தில்லாலங்கடி வேலை, என்ன தில்லாலங்கடி வேலைன்ற 5 வருஷம் ஆச்சு, ஓட்ட ஊத்திக்கிச்சு. அதனால நான் ஆடு போட்டு தான் மார்க்கெட்டிங் பண்ணி தான் என்னை பத்தி சொல்லணும்னு அந்த ஒரு பரிதாப நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பார்த்தா பாவமா இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஏன் மேம் இவ்வளோ சோகமாக வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கீங்க? அதாவது இன்னைக்கு நோட்டை விற்று ஓட்டை பிடுங்கி, நோட்டை விற்று ஓட்டை பிடுங்கி, ஓட்டை பிடுங்கி வீட்டை மிரட்டி, வீட்டை மிரட்டி தமிழனை விரட்டி, தமிழச்சியை விரட்டி இன்னைக்கு ஆட்சி செய்ய நினைக்கும் இந்த துரோக மாடல் ஆட்சியில இன்னைக்கு ஒரு தமிழச்சியும் அவள நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்னையா கேட்கிறேன்? என்ன 5000 ரூபாய்ன்னு கேட்கிறேன்? என்ன 5000 ரூபாய்? ஒரு தமிழச்சிக்கும் வேலை பேசுறீங்களான்ற? ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தமிழ் பெண்ணை இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு என்ன பிரைஸ் டாக் போடுறீங்களான்ற? எங்க கழுத்துல 5000 ரூபாய் பிரைஸ் டாக் வேலை மாட்டி எங்களை வேலை பேச நினைக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். இதுதான் உங்க ஆட்சி அதிகாரமா? இதுதான் உங்க கொடுகோல் ஆட்சியா? இதுதான் நீங்க அப்பன் பாட்டேன்னு சொல்லி திருறா? இதுதான் நீங்க தமிழ் மக்களின் தமிழச்சிகளின் அப்பான்னு சொல்ற இதுதான் லட்சணமான்னு கேட்கிறேன். அப்பனா நீங்க இதுல வேற கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை. யாரு அந்த கலைஞர்? யார் அந்த கலைஞர்? கனிமொழி உரிமை தொகை ஒத்துக்கிறேன், துர்கா ஸ்டாலின் உரிமை தொகை ஒத்துக்கிறேன். சரி, அப்படியே நம்ம நாட்டை தூக்கி வச்சு கொண்டாடின இந்திரா காந்தி உரிமை தொகைன்னு வச்சுட்டு போங்களேன். சரியா, வேற வழி இல்லாம ஒத்துக்கிறேன்யா. கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை. இன்னைக்கு பல பெண்களின் வாழ்வாதாரத்தில் மண்ணள்ளி போட்டு பல பெண்களின் மானத்தை கேள்விக்குறியாக்கின கலைஞரின் உரிமை தொகையான்ற இந்த கேடு கெட்ட தொகை. இதுல கோடை கால செலவுக்கு 2000 ரூபாவா? அதாவது நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ் பெண்ணின் மானத்தை, இன்னைக்கு தமிழ் பெண்ணின் தன்மானத்தை காப்பாத்த வக்கில்லாத அப்ப நீங்க உங்களுக்கு என்ன 5000 ரூபாய் வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். தாலியை பறிச்சுட்டு தங்கத்தை கொடுக்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எவ்வளோ தமிழச்சிகளின், எவ்வளோ தமிழ்நாட்டு பெண்களின், அடித்தட்டு மக்களின் தாலி பறிக்கப்பட்டது உங்களால. நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து பல 1000 கோடி ஊழல் பண்ணி அதுல சம்பாதிக்க நினைச்சு எவ்வளோ பெண்களின் தாலி இன்னைக்கு பறிப்போச்சு.
தாலியை பறிச்சுட்டு தங்கத்தை கொடுத்தா எவனே நீங்க ஏமாத்த பாக்குறீங்க? இது என்ன ஏமாத்து வேலைன்றீங்க? இதுக்கெல்லாம் தமிழ் பெண்கள் விலை போக மாட்டாங்க, வேற வேலையை பாருங்க. மேம் இருந்தாலுமே இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பெண்களும் கொண்டாடிட்டு எல்லாம் ரொம்ப கரகோஷமா இருக்காங்களே மேம். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு இவங்க எல்லாம் செட்டப். இன்னைக்கு திமுகன்றது ஒரு பிசினஸ், ஒரு வணிகம். இன்னைக்கு தமிழ் மக்கள் ஒரு வணிக பொருளா ஆக்கப்பட்டிருக்காங்க. இதுவே ஒரு அத்தாட்சி. இன்னைக்கு அந்த எல்லாருமே திமுகவினர். கிட்டத்தட்ட இந்த 1,30,00,000 பெண்கள், இவங்க இந்த மாதம் 1000 ரூபாய் அறிவிச்ச பெண்கள் எல்லாருமே முக்காவாசி பேர் திமுகவினர். மற்ற கட்சியினர் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல, மற்ற பெண்கள்லாம் உங்களுக்கு பெண்களா தெரியலையா? அப்போ இன்னைக்கு இது ஓட்டு பிச்சை கேட்கும் ஸ்டாலினின் கேடு கெட்ட அரசாங்கம். ஏன்னா 5 வருஷம் ஆட்சி செஞ்சு, 5 வருஷத்துல ஒழுங்கா நீங்க வந்தப்போவே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு நிபந்தனையற்ற 1000 ரூபாய், ஒரு குடும்ப தலைவிக்கும் நிபந்தனையற்ற 1000 ரூபாய்னு அறிவிச்சுட்டு இப்ப என்னையா பண்றீங்க? 5 வருஷமா நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப எவ்வளவு ஆயிருக்கும்? வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 60,000 ரூபாய். 60,000 ரூபாவை விழுங்கிட்டு ஏப்பம் விட்டுட்டு கேவலம் 5,000 ரூபாய் கொடுக்க நினைக்கிறீங்களே, இது பிக் பாக்கெட் அரசு. அரசுன்றேன். மக்களோட பணத்தையே திருடி எங்களுக்கே லஞ்சம் கொடுக்குறீங்களேயா? இருந்தாலுமே அதெல்லாம் காம்பன்சேட் பண்ற மாதிரி தான் மறுபடியும் திமுக ஆட்சி வந்துன்னா மேற்கொண்டு 2000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்ததா சொல்லியிருக்காரு மேம். அதாவது இன்னைக்கு திமுகவினர் கொடுத்த வாக்குறுதியே பெப்ப, உனக்கு பெப்ப, உங்க வீட்டுக்கு பெப்ப, தமிழனுக்கு பெப்பன்னு சொல்ற நீங்க கொடுத்த வாக்குறுதியே, கொடுத்த ஆட்சியிலே 5 வருஷம் ஆட்சியில 5% வாக்குறுதி கூட நிறைவேற்றாத நீங்க இனிமே எவன் வாக்குறுதியை நம்புவான்? அந்த பயத்துல தானே இன்னைக்கு 5,000 ரூபாய் பணத்தை வங்கிக்குள்ள செலுத்திட்டு உடனே ஐயா மைக்க பிடிக்கிறாரு. என்ன தில்லாலங்கடி வேலைன்ற எங்க கிட்ட இந்த 60,000 ரூபாயை பறிச்சுட்டு இருந்தாலுமே இந்த 60,000 ரூபாயில செப்டம்பர் 2023 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷமா காசு வந்துருச்சுல மேம். அதாவது இன்னைக்கு 2 வருஷமா காசு கொடுத்தல, 2 வருஷமா காசு கொடுத்தீங்கல்ல, 5 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். 5 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்களா? இது முதல் கேள்வி. அடுத்து, இன்னைக்கு தமிழ் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளோ? இதையும் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா தமிழ்நாட்டு பெண்களின் தொகை இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.5 கோடி. கிட்டத்தட்ட அதாவது 8 கோடி மக்கள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல பெண்கள் தான். ஏன் எல்லாரும் பெண்களை குறி வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு பாதிக்கு மேல வாக்களிப்போர் பெண்கள். ஸோ கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள்ல 4 கோடி கிட்டத்தட்ட பெண்கள். அதுல நீங்க வாக்களிக்கும் சதவீதம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல உள்ளவர் அந்த மாதிரி ஒரு வாக்களிக்கும் பெண்களை பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ஒரு 3 கோடி வச்சுப்போமே. 3 கோடி வரும். ஸோ 3 கோடின்னு நம்ம தாராளமாகவே வச்சுப்போமே. 3 கோடியில் நீங்கள் 1.3 கோடி பேருக்கு தானே நீங்கள் இது வரைக்கும் இன்னி வரைக்கும் நீங்கள் 1.3 கோடி பேருக்கு தானே இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இந்த 1000 ரூபாய் போகுது. அப்போ மீதி பெண்கள் என்ன ஆனாங்க? மீதி பேர்லாம் பெண்களை தெரியலையான்ற மீதி 2.7 கோடி பெண்கள், கிட்டத்தட்ட 60% பெண்கள் இன்னும் நீங்க உங்க வாக்கை காப்பாத்தல. வெறும் ஒரு 40% பெண்களை தான் நீங்க இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 40% 70% அந்த 40% 1.3 கோடி பெண்கள்ல கிட்டத்தட்ட 70% பேர் திமுகவினர். அதனால இன்னைக்கு உங்க குடும்பத்திலேயே குடுக்கல் வாங்கல் செஞ்சுட்டு இதை விளம்பரம் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற ஸ்டாலின் அவர்களே, இனிமே ஒரு தமிழ் பெண்ணு கூட உங்களை அப்பான்னு தப்பி தவறி கூப்பிடுவாங்கன்னு பகல் கனவு காணாதீங்க சார். மேம் இருந்தாலுமே இந்த 5000 ரூபா கொடுக்கறத பாஜகவினர், அதாவது ஒன்றிய அரசு சூழ்ச்சி பண்ணி தடுக்கலான்ற இதில் இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் உடனடியாக இப்போ நாங்கள் 5000 ரூபா போட்டன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம். அதாவது ஸ்டாலின் அவர்களை மாதிரி நம்மெல்லாம் பேச கற்றுக்கணும்.
பேசுறதுலையும் ஒரு விஷயத்தை எப்படி மக்கள் கிட்ட ஒரு பொய்ய கூட உண்மைய மாதிரி சொல்றதுன்றத அவர் முகத்தை பாருங்க, அப்படியே பால்வடியும் ஒரு அப்பா முகம் மாதிரி. சான்ஸே இல்லை. நான் கூட ஒரு செகண்ட் காலையில நியூஸை பார்த்து அசந்துட்டேங்க. சே, என்ன ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் தமிழக முதலமைச்சரா நிஜமாவே மாறி இருக்காரு. அட்லீஸ்ட் தேர்தல் சமயத்திலேயாவது தமிழ்நாட்டை கவனிக்கிறாருன்னு நினைச்சேன். அதாவது இப்போ ஒன்றிய அரசு மத்திய அரசு மறிக்குதுன்னா யார் மறிக்கிறாங்க? அவருக்கு என்ன பயம்னா தேர்தல் தேதி அறிவிச்சுவாங்க, என்னைக்கு வேணா தேர்தல் டேட் வந்துடும், அப்புறம் தடா போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி லஞ்சம்லாம் பண பரிமாற்றம்லாம் நமக்கு தடையாயிடும். இப்போ 5000 ரூபாய் அனுப்புற மாதிரி நம்ம ஒரு திருச்சி, மதுரை எல்லா மாவட்டங்களுக்கும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் எல்லா மாவட்டங்களுக்கும் 5000 ரூபாய் அனுப்புற மாதிரி கூடவே அப்படியே எலெக்ஷன் ஃபண்ட் தொகையும் அப்படியே அனுப்பிக்கலாம்ல, அப்படியே எலெக்ஷன் செலவுக்கு உதவும்ல அப்படின்றது இவங்களோட உள்நோக்கம். அது தெளிவா தெரியுது. மேம் இருந்தாலுமே அவங்க எல்லாமே எலெக்ஷன் சம்மந்தமான விஷயம் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்களே மேம். சொன்ன மாதிரி இப்போ 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, ஏன் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க, அது போக லேப்டாப் கொடுத்தாங்க. ஏன் இப்போ வந்து எந்த ஆடு பார்த்தாலுமே அவங்களுடைய ஸ்டாலின் அவர்களுடைய என்ன நல்லது பண்ணாருன்ற ஆடு தான் இருக்குது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக ஒரு வேலையும் செய்கிறதா தெரியலையே மேம். உட்காந்து ப்ரெஸ் மீட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பயம். அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை பயமே உருவாகின ஸ்டாலின் அவர்களே, உங்க பயம் நல்லாவே புரியுது. ஏன்னா 5 வருஷம் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் பதவியிலேருந்து நீங்க வந்ததுலேருந்து தமிழ்நாட்டை மறந்துட்டு ஜெர்மனி, துபாய், அங்க இங்க உங்க பர்சனல் சொந்த முதலீடுக்காக சுற்றுலா பயணம் போயிட்டு இன்னைக்கு தேர்தல் வரப்போ என்ன சொல்றதுன்னு அவருக்கு புரியல. SIR ஒரு பிரச்சனையா ஆக்கணும்னு பார்த்தாரு. அந்த ஜுஜுபி பீகார்ல கூட செல்லல. ராகுல் காந்தி அவர்களுக்கு படுதோல்வின்னு பார்த்தோன்னே இப்ப என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டு இப்ப வந்து அந்த பயத்தால் மட்டுமே செயல்படும் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இவ்வளவு வருஷம் அடிச்ச கொள்ளையெல்லாம் எங்க போகும்? பல 1000 கோடி. இப்போ கொஞ்சம் அதுல இது ஒரு சும்மா ஒரு பாக்கெட் மணி தான் இப்போ வெளில வருது. ஆட்ஸ்ல ஒரே தலைவன், உங்களுடன் ஸ்டாலின், ஒன்றாக வெல்வோம், என்னெல்லாமோ. அதாவது எடப்பாடியார் சொல்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். ஏன்னா அவரை மாதிரி ஒரு திட்டம் தீட்டர்லையும் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டர்லையும் பேர் வைக்கிறதுலையும் அப்பா அடிச்சுக்க முடியாது சார். உங்களை சிவாஜி கணேசனே உங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும். இன்னைக்கு காலையில் நான் அந்த பதிவை பார்த்து நினைச்சேன், 5000 ரூபாய் பதிவை பார்த்து. ஓகே மேம். மேம் பீகார்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது மேம். அதாவது பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெண்களுடைய பெண்ணுடைய அக்கௌண்ட்லேயும் 10000 ரூபா போட்டாங்க பாஜகவினர். அது வந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஆனால் இங்கே 5000 ரூபா கொடுக்கும்போது எதனால் மேம் இந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் அது உடனே வந்து டாஸ்மாக் தான் போகுது, பெண்கள் 5000 வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏன் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஏன் அங்கே 10000 ரூபா கொடுக்கும்போது அது பெருசாக தெரியலையா? நல்ல கேள்வி, மிக சிறந்த கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பீகார்ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் போது மட்டும் அவங்க பெண்களுக்கு செய்யல. அந்த ஆட்சியில தொடர்ந்து பெண்களுக்கான திட்டங்கள் வகுத்துட்டே வந்தாங்க. பெண்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், விமென் எம்பவர்மெண்ட் குரூப்ஸ், சுய தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், பெண்களுக்கான தொழில் தொடங்கிறதுக்கான முதலீடுகளாக இருக்கட்டும், அப்புறம் முழு மது விலக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து பெண்களுக்கான திட்டங்கள் தீட்டிகிட்டே வந்திருக்காங்க. இது வந்து திடீர்னு வந்து எலெக்ஷன் டைம்ல பயத்தினால வர விஷயம் இல்லை. ஒரு நிஜமாவே பெண்களின் முன்னேற்றத்தை முன்னெடுத்து வைக்கிற ஒரு அரசா செயல்பட்டாங்களே தவிர, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பெண்களை இன்னி வரைக்கும் ஒரு தமிழ் பெண் கூட இன்னைக்கு சுதந்திரமா வெளியில நடமாட முடியாத அளவுக்கு நீங்க வந்து இன்னைக்கு சமுதாய சீர்கேடு பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு அப்பனும் ஒரு தாயும் இன்னைக்கு வயத்துல நெருப்ப கட்டிட்டு எப்படிடா நம்ம கல்லூரிக்கு போன பிள்ளை வீட்டுக்கு வருமா? இன்னைக்கு ஸ்கூல்ல அருவாள் கலாச்சாரம் வந்துடுச்சு. ஸ்கூல்ல பெண்களுக்கு அனுப்ப பயமா இருக்கு, காலேஜுக்கு பெண்களை அனுப்ப பயமா இருக்கு. பெண்ணு எப்படா வீட்டுக்கு வரும்? அவ்வளோ பாலியல் சம்பவங்கள், தினம் பாலியல் குற்றங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்குற இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போதை பொருட்கள் புழக்கம். இன்னைக்கு போதை பொருள் நெட்வொர்க்கு இன்னைக்கு தமிழகத்தில் சூப்பராக செயல்படுது. அந்த மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு
படு கேவலமான நிலைமை. இன்னைக்கு ஒரு தமிழச்சியும் இன்னைக்கு இதுதான் கல நிலவரம். இதை வந்து இவங்க வந்து 5000 ரூபாய் ப்ரைஸ் டேக் போட்டு 5000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து சரி பண்ண நினைக்கிறாங்க. தமிழ் பெண்கள் ஒன்றும் சாதாரண பெண்கள் இல்லையா. நாங்கள் கண்ணகி பரம்பரையில் வந்தவங்க. இந்த 5000 ரூபாய்க்கெலாம் நாங்கள் அசர மாட்டோம். பட் இருந்தாலுமே எல்லா பக்கம் நம்ம ஆடில் பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்னென்ன விஷயங்கள் பெண்களுக்கு பண்ணியிருக்கு, திருநங்கைகளுக்கு என்ன பண்ணியிருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆடாக போடும்போது அப்போ பார்க்கும்போது மக்களுக்குமே வந்து ஓ ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி தானே நம்ம அவங்களுக்கு தோணும். அப்போ அவங்களுக்கு தானே ஓட்டு போட நினைப்பாங்க. ஏன்னா அந்த பாமர மக்கள் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், இல்லை தோட்டத்தில் செய்யக்கூடிய பெண்களாகட்டும், அவங்கெல்லாம் உட்காந்து யூடியூப் சேனலில் இவங்க பேசிட்டாங்களா, இவங்க பேசியிருக்காங்களா, ஓ இவங்க பேசுறது கரெக்டாக அப்படின்னு பார்க்க போகிறது கிடையாது. போன உடனே சீரியல் நாடகம் போடுவாங்க, போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஆடு ஸ்டாலின் அவர்களோட ஆடு. ஓ ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காரா பெண்களுக்கு, அப்போ அவங்க தானே ஓட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மனப்பானமாக வருமா அவங்களுக்கு? இது ஏன் அதிமுக பாஜக பண்ண மாட்டேங்குது? அதாவது மூளை சலவை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பயத்தினால திமுகவினர் மூளை சலவை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஏன் ஆடு போடணும்? 5 வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. நான் ஒத்த கேள்வி கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களை. நீங்கள் மட்டும் ஆட்சி அதிகாரம் சரியாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, உங்கள் திட்டங்களை சரியாக தீட்டி அமலுக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஏன் ஆடு போடணும்? ஏன் ஆடு போடணும்? மக்கள் பேசுவாங்க உங்களுக்காக, பெண்கள் முன்னின்று பேசுவாங்க, சாதாரண பாமர மக்கள் தெருக்கு தெரு உங்களுக்காக பேசுவாங்க, விவசாயிகள் உங்களுக்காக பேசுவாங்க, அரசு ஊழியர்கள் உங்களுக்காக பேசுவாங்க, பிற்படுத்தப்பட்டோர் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் உங்களுக்காக பேசுவாங்க. நீ ஏன் ஆடு போடணும் காசு கொடுத்து? ஸோ இன்னைக்கு அவங்க அதாவது 5 வருஷம் ஆட்சியில் இருந்த போதும் இன்னைக்கு காசு கொடுத்து ஆடு போடணுன்ற ஒரு படு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றதுலேருந்து என்ன தெரியுது? 5 வருஷம் ஆட்சி ஓட்ட ஊத்திக்கிச்சு, அதனால நான் ஆடு போட்டு தான் மார்க்கெட்டிங் பண்ணி தான் என்னை பற்றி சொல்லணுன்ற அந்த ஒரு பரிதாப நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பார்த்தா பாவமா இருக்கு. ஓகே மேம், அடுத்ததான் நம்ம தமிழ்நாடு அரசியலில் பார்த்தோம்னா ஆர்எஸ் அவர்கள் வந்து நேற்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இந்தியாவை வந்து அமெரிக்காட்ட நீங்கள் அடமானம் வச்சிட்டீங்க மோடி அவர்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யார் துரோகிகள் இந்தியாவுக்கு? மோடி அமித்ஷா அவர்கள் தான் துரோகிகள், அவங்கள தான் முதல்ல கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆர்எஸ் அவர்களுக்கு பழசு ஞாபகம் இல்லை போல இருக்கு, செலக்டிவ் அம்னீஷியா. இன்னைக்கு 2G ஸ்கேம்ல பல 1000 கோடி மக்களின் வயத்தை அடிச்சு ஆர்எஸ் அவர்களே நீங்க பேசலாமா இத? உள்ள போயிட்டு வந்த நீங்க பேசலாமா இத? அதாவது இன்னைக்கு நான் கேட்குறேன், ஆர்எஸ் அவர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு கோவை அவினாசி பரப்புரையில் பேசுறாரு. முதல் பாயிண்ட் அவர் பேசுறது, 3 படைகளின் தளபதி அவர்கிட்ட சைனா வந்து பார்டர்ல நெருங்கும் போது அந்த தளபதி வந்து மோடிஜி அவர்களை, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களை ஃபோன் பண்ணி டெலஸ்கோப் வழியாக பார்க்குறோம், நாங்கள் சைனா நெருங்கி வருது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து தொலைபேசியில் கேட்டபோது அவங்க ஒன்றுமே சொல்லலையா. அப்புறம் நெருங்கி வர இவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், அவர் ஒன்றுமே சொல்லலையா. கடைசியாக என்னமா பண்ணிக்கோங்க போங்க தொலைங்க, என்ன பண்ணி தொலைங்க அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்குறேன், இதுக்காக அவர் சொல்கிறாரு, நான் கேட்குறேன், ஏயா முதல்ல உனக்கு ஹிஸ்ட்ரி தெரியுமா? யார் அந்த புக்கு எழுதினாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர் பேராவது தெரியுமா? அந்த தளபதியோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவர் என்னதான் சொன்னார் மோடிஜின்னு நீங்கள் போய் அந்த புத்தகத்தை படிச்சிங்களா? ஆர்எஸ் அவர்களே என்ன சொன்னார் நம்ம நாட்டின் பிரதமர்? அதாவது இது ஒரு நிஜமான ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகத்துக்குன்றதுக்கு இது ஒரு அவ்வளோ ஒரு பிரதிபலிப்பான சம்பவம் நான் சொல்லுவேன். ஏன்னா சீன ஆர்மி வந்து நெருங்கி வரப்போ இவர் வந்து தளபதி அவர்கள் ஃபோன் பண்ணுறப்போ மோடிஜி சொன்னது என்னன்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கீஜியே, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கீஜியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதோட அர்த்தம் தெரியுமா? யார் ராஜா அவர்களே உங்களுக்கு, ராசா உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா? ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தளபதிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்திருக்காரு.
ஒரு ஆட்சி அதிகாரத்தை தன்னோட அதிகாரத்தை அங்க கொண்டு வரக்கூடாதுன்னு. ஏன்னா சீனா எவ்வளோ வேகத்துல நெருங்குவாங்கன்னு தெரியாது, என்ன ஆயுதங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது, இவங்க எந்த பிரச்சனைகள்ல இருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபோன் பண்ணி அந்த ஒரு வாட்டியும் அவங்க கமாண்ட் கேட்க முடியாதுன்றதுக்காக ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாரு தளபதி அவர்களுக்கு. என்ன நீங்க இந்த நிலைமையில எது நீங்க சரின்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா பண்ணுங்க, நான் உங்களை பின்னாடி நிக்கிறேன், நான் உங்களுக்கு துணை போகிறேன்னு சொல்றவர் அவர் தான் தலைவர், அவர் தான் மாஸ் லீடர், மோடிஜி தான் மாஸ் லீடர். அது புரிஞ்சுதா உங்களுக்கு ஜனநாயகமே புரிஞ்சாதானே? கொடுங்கோல் ஆட்சியில இருக்கிற உங்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி என்ன தெரியும்? இப்படி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்னன்னு தெரியும்? அதுதான் உங்களுக்குள்ளேயே உட்கட்சி பூசல் அவ்வளோ இருக்கே. நீங்களே ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்னன்னு அர்த்தம்னு எப்படி உங்களுக்கு புரியும்? அதனால நீங்க பேசுவீங்க. அதுக்கு மேல வரம்பு மீறி அவர் பேசுறாரு. ஒரு நாட்டின் பிரதமர், அதாவது இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒரு குண்டாஸ் மாதிரி செயல்படுது. அதாவது நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு வெளியிலேருந்து தீவிரவாத தாக்குதல் வர வேண்டாம், வெளியில ஒரு பாகிஸ்தான் வேண்டாம், உள்ளேயே ஒரு பாகிஸ்தான் இருக்குன்ற, உள்ளேயே ஒரு மினி பாகிஸ்தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் இந்தியா உள்ள இருக்கிற மினி பாகிஸ்தான். அதனால ஒரு நாட்டின் பிரதமரை எப்படி நடத்துறதுன்னு உங்களுக்கு ஒரு அருகதை இல்லை? அசிங்கமா இல்லை? இன்னைக்கு ஒரு நாட்டின் பிரதமர், நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, மக்களால 3 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட 2014 இந்தியாவுக்கு அசுர வேக வளர்ச்சி கொடுத்தவர், இந்தியாவை 11வது பொருளாதார இடத்துல இருந்து இன்னைக்கு 4வது பொருளாதார இடம், $4.19 trillion எக்கானமி எடுத்துட்டு போயிருக்காரு. அவரை நீ ஒத்துட்டீங்களோ இல்லையோ, மக்கள் ஒத்துட்டு மக்கள் ஏத்திருக்காங்க மோடிஜி ஆட்சிய. அவரை போய் பார்த்து அன்னைக்கு மறிக்க போறாங்க பாராளுமன்றத்துல. மீன் மார்க்கெட் மாதிரி காங்கிரசினர் தமிழ்நாட்டை சார்ந்த ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்களும் ஒரு தமிழ் பெண்களுக்கு படு கேவலம். இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு படு கேவலம். அவங்க இன்னைக்கு ஜோதிமணி அண்ட் சுதா மஸ்ட் பி அரஸ்டட். நான் சொல்றேன், ராசா அவர்கள் என்ன தில் இருந்தா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பப்ளிக்கா நீங்க மோடி जी अमित शाह मस्ट बी अरेस्टेड சொல்றீங்க. आपको किसने हक दिया? आपको क्या है? आप मोदी जी और अमित शाह को आप आज अरेस्ट करने को बोल रहे हैं? क्या किसने बोला आपको? आप अरेस्ट होने वाले हैं, आप अरेस्ट होने वाले हैं, आप पे ईडी रेड आने वाला है. खबरदार आशा जी, खबरदार, जागृता आशा जी. ஒரு மோடிஜி நாட்டின் பிரதமர் அரெஸ்ட் பண்ணுன்னு பப்ளிக்கா மைக் எடுத்து அவினாசியில கோயம்புத்தூர்ல பேசியிருக்கீங்க. உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் வரப்போகுது, ஜாகிரதை. ஓகே மேம், அற்புதமான கருத்துக்களை இளையபானோட உட்கார்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். மிக்க நன்றிம்மா.